Hi guys, this is Sriyapan, CSR faculty, Kingmakers IAS Academy. So last video நம்ம லைன்ஸ் எப்படி வரையலாம்ங்கிறது பார்த்தோம். நம்ம அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, ஆன்சர்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எஸ், இப்போ நம்ம டயக்னல்ஸ் எப்படி வரையணும்னு பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சியில் 2 டைம் கேட்டிருக்காங்க பெர்முடேஷன் காம்பினேஷனில். சரியா? ஃபர்ஸ்ட் டயக்னல்னா என்ன? ஒரு ஷேப் இருக்குது, அதில் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரையதான் டயக்னல். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன், அதில் 2 டயக்னல்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ஹெக்ஸகனில் எத்தனை டயக்னல்ஸ் இருக்கும்? ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் எத்தனை டயக்னல்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வரையணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்ஸையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயக்னல்ஸ் வரும். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, லைன் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? NCR ஃபார்முலா யூஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 4C2. இதில் நம்மளுக்கு 4×3/2×1 வந்துச்சு. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 6 ஆன்சர் வந்துச்சு. தட் மீன்ஸ் 6 லைன்ஸ் வரைய முடியும். ஸோ டயக்னல்னா என்னது? அவுட்டர் லைன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் டயக்னல்ஸ். அப்போ இந்த 6ல் அந்த அவுட்டர் லைன் 4 மைனஸ் பண்ணால் 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டயக்னல்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா NC2 - N. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை டயக்னல் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். இப்போ ஹெக்ஸகனலுக்கு எத்தனை டயக்னல்ங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரியா? 6 சைட்ஸ் இருக்குது. 6C2 - 6 which means 6×5/2×1 -6. ஆன்சர் 15 - 6 வரும். ஸோ 9 வரும். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சியில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஆக்டகனலில் எத்தனை டயக்னல் இருக்குன்னு கேட்டாங்க. அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.